ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை தேடி உன் அப்பன் வந்திருக்கின்றேன் என் தங்கமே. இதை முழுமையாக கேள் என் குழந்தையே. என் பக்தர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நீ மட்டும்தான் வேண்டும் என்று உன்னை தேடி ஒரு உறவு வரப்போகின்றது என் குழந்தையே. வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை நீ பார்த்து விட்டாய், எவ்வளவோ சந்தித்து முடித்து விட்டாய். இருந்தாலும் கூட உன் மனதில் இன்று வரை எனக்காக ஒரு உறவு வேண்டும், நான் தோள் சாய எனக்கென்று ஒரு ஆள் வேண்டும் என்று உன் ஆழ் மனதிற்குள் நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் தங்கமே. அதை நான் இப்போது உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன். அதற்கான கால நேரமும் கைகூடி வந்துவிட்டது என் தங்கமே. உனக்கானதை உனக்கு தர உன் அப்பன் முடிவெடுத்து விட்டேன் என் தங்கமே. நீ மட்டும்தான் வேண்டும் என்று. நீ நேசித்த உன் உறவே உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமே. காலம் கனிந்தால் அனைத்தும் தானாக நடக்கும் என்பது இந்த இயற்கையின் நீதி. அதுபோலத்தான் உனக்கும் இப்போது நீ நினைத்தது, நீ எண்ணியது உனக்கு நடக்க இருக்கிறது என் தங்கமே. அவர் வந்தவுடன் வாழ்க்கையில் உன்னுடைய மதிப்பு உயர்ந்து கொண்டே இருக்கப் போகிறது. உன்னை நிராகரித்து உன்னை இழிவாக பேசிய அனைவருமே உன்னை தொடர்பு கொள்ள வேண்டும். உன் உதவிகளுக்கு அவர்கள் உதவி செய்ய வேண்டும், உன்னுடன் இருக்க வேண்டும் என்றவது போலத்தான் இருப்பார்கள் என் தங்கமே. நீ வாழ்க்கையில் தோற்றவை எல்லாம் இப்போது மறையப் போகிறது. இனி வெற்றியே உனக்கு கிடைக்கப் போகின்றது. 1000 முறை தோற்றாலும் இனி உனக்கு வெற்றி காண பாதை திறந்து விட்டது என் தங்கமே. உன்னுடைய நல்ல செயல்கள் நல்ல எண்ணங்களையும் ஒவ்வொரு இடத்திலும் பதிவு செய்து விட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா தங்கமே. அவையெல்லாம் இப்போது உனக்கு நன்மை செய்ய உன்னை தேடி வரப் போகின்றது என் தங்கமே. தினமும் நடக்கும் ஏற்ற தாழ்வுகளை உற்று நோக்கி வந்தாலே உன் வாழ்க்கை இப்போது ஏற்றத்திலும் நல்ல மாற்றத்திலும் இருப்பதை நீ உணர்வாய் என் தங்கமே. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்து சில நாட்களுக்கு பின் என்னுடைய பிரார்த்தனையில் முழு நேர செயல்பாடுடன் உனக்கு வாய்ப்பு உருவாகும் குழந்தையே. நேர்மறை சிந்தனையோடு இரு. நல்ல நிகழ்வுகள் உனக்கு நடக்க போகும் தருணமாக இது இருக்க போகின்றது என் தங்கமே. உன்னை தேடி உன்னுடைய உறவு வரப்போகிறார் என் தங்கமே. அந்த உறவு இனி வாழ்ந்தாலும் செத்தாலும் உன்னோடுதான் என்ற அளவிற்கு அவர் உன்னை தேடி வரப்போகின்றார். நீ மட்டும்தான் அவருடைய வாழ்க்கை என்று உன்னிடம் சொல்லிக்கொண்டே வரப்போகிறார் என் தங்கமே. சில காலமாக அந்த உறவை நினைத்து நீயே இல்லை, ஏன் மாற்றங்கள் நடந்து கொள்ளவில்லை என்று பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா தங்கமே. உன்னை கண்டு கொள்ளவில்லை என்றாலும் எதுவும் நினைக்காமல் நீயும் அமைதியாயிருந்து பார். அதுவே உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அவர்களுக்கு சிறிது அளவில் மதிப்பை உன்மேல் கொடுக்கும் தங்கமே. அதற்காகத்தான் எதையும் நடந்த அந்த தருணத்திலேயே மாற்ற முடியாது. சிறிது நேரம் கொடு, அவர்கள் யோசிக்கட்டும். அவர்களும் உன்னை புரிந்து கொள்ள சிறிது நேரம் அவர்களுக்கு கொடு. அனைத்தும் சரியாகிவிடும் என் குழந்தையே. அதுவே உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதற்கு காரணமாகவும் இருக்கும் என் தங்கமே. அந்த அளவிற்கு நீ அமைதியாக இருந்தால் மட்டுமே உன்னுடைய உறவு இப்போது உன்னை தேடி வருவதற்காக காரணமாக கூட இருக்கலாம். எதற்கும் ஒரு அமைதியாக பொறுமையை காக்க வேண்டும் என் தங்கமே. உன்னுடைய அமைதி அவர்களுக்கு பொறுத்து முடியவில்லை. அதனால் நீ மட்டும்தான் வேண்டுமென்று உன்னை தேடி அவர் வரப்போகின்றார் என் தங்கமே. நீ சந்தோஷமாக இருக்க என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் உன் அப்பன் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். எதையும்
அதிகமாகவும் ஆழமாகவும் யோசிக்காதே. இதுவெல்லாம் கணவன் மனைவியாக இருக்கும் உங்களுக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள்தான். இதை நீங்கள் பெரிதாக நினைத்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய முடிவை எடுத்து கொள்ள வேண்டாம் என் குழந்தையே. பொறுமையாக இருந்து பார், அனைத்தும் நீ வெல்வாய் என் தங்கமே. எதற்கும் ஒரு கால இடைவெளி தேவைப்படும், எதற்கும் யோசிக்க ஒரு காலம் தேவைப்படும் என் தங்கமே. அதை நீ கொடுத்தால் உனக்கானது உன்னை வந்து சேரும்படியாக இருக்கும் என் குழந்தையே. அவர் அந்த இடைவெளியில் உன்னை பற்றி யோசித்து அவர் தவறை உணர்ந்து உன்மேல் இருக்கும் நியாயத்தை உணர்ந்து நீ மட்டும்தான் வேண்டுமென்று உன்னை தேடி வரும் ஒரு உறவாக அவர் இருப்பார் என் தங்கமே. அவர் வேறு யாரும் கிடையாது என் குழந்தையே. நீ இவ்வளவு நாளாக வாழ்ந்து கொண்டிருந்த உறவு அவர்தான் என் தங்கமே. உன் துணையாக உன்னை தேடி வரப்போகின்றார் என் தங்கமே. இதற்கு மேலும் நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்று உன்னை பற்றி புரிந்து கொண்டு உன்னையே தேடி வருவார் என் தங்கமே. அவரை நீ நல்லாக பார்த்து கொள்ளு, இருவரும் சந்தோஷமாக வாழுங்கள். அதுவே இந்த அப்பனுக்கு கொடுக்கும் நல்ல பலனாக இருக்கும், இந்த அப்பனுக்கு செய்யும் கைமாறாக இருக்கும். நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்தால் அதுவே இந்த அப்பனுக்கான காணிக்கையாக இருக்கும் என் தங்கமே. என் நாமத்தை சொல்லும் உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன், உன்னை நான் என்றும் தொடர்ந்து வருவேன் என் தங்கமே. நீ அதை செய்யவில்லை இதை செய்யவில்லை என்று என்மேல் குறை கூறாதே. எல்லாவற்றிற்கும் ஒரு கால நேரம் ஒன்று இருக்கிறது என்பதை புரிந்துகொள். எல்லாம் விதியின்படிதான் நடக்கும், அதற்கு மாற்று கருத்து யாராலும் போட முடியாது. உனக்கு அவ்வப்பொழுது கஷ்டங்களில் உன் அப்பன் கை கொடுக்க தோள் சாய மட்டும்தான் முடியும். அனைத்தும் இந்த விதியின் கணக்கில் எழுதப்பட்டது என் குழந்தையே. நீ செய்வதும் சரி, நீ சொல்வதும் சரி, அனைத்தும் இந்த விதியின் மாற்றம் குழந்தையே. நீ இப்போது என்னிடம் கேட்டுக்கொண்டவற்றை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விட்டேன். எனக்காக நீ என் கோவிலுக்கு வந்து எனக்காக ஒரு நெய்விளக்கை ஏற்றி என் தங்கமே. அதுவே இந்த அப்பனின் ஆசீர்வாதத்தை நீ பெற்றது போல இருவரும் என்றும் என் ஆசீர்வாதத்துடன் உங்களுக்கு சந்தோஷ வாழ்க்கையை கொடுக்கவே உன் அப்பன் நான் விரும்புகின்றேன். எதையும் சிந்தித்து செயல்பட பழகு என் தங்கமே. நான் எல்லா கஷ்டங்களில் உன்னோடு தான் இருக்கின்றேன். எதையும் தளரவிடாதே, மனதை தளரவிடாமல் நம்பிக்கையோடு செயல்படு. அனைத்தும் ஜெயம் நிச்சயம் உனக்கு. வெற்றியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தான் உன் அப்பன் அரும்பாடுகளை பற்று கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. நான் உன்னோடு இருக்கின்றேன். ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி, ஓம் நந்தி வாகனா போற்றி போற்றி, ஓம் நமச்சிவாயா சிவ ஓம் நமக. வாழ்க வளமுடன்.